வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, ஜோதிட ஞானத்தில் தோய்ந்து இந்த ஜோதிட அறிவை வளர்த்து கொண்டு இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் இது பயன்பாடு உள்ள வகையில் ஒரு வழிகாட்டியாக நாம் திகழ வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த ஜோதிட கலையை கற்றுக்கொண்டிருக்கும், அதில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட ஞான குருக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இப்போ நாம தனி மனித ஜாதகம் என்ற அடிப்படையில் ஜோதிடத்தை பல ஆண்டு காலமாக பார்த்து வருகிறோம். இருந்தாலும் இந்த ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு சமுதாய பார்வை என்று ஒரு பார்வையை பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரவில்லை. ஏனென்று சொன்னால், சமுதாயத்தில் எங்கு என்ன நிகழ்கிறது என்பதை நாம் உடனடியாக தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இப்போ ரொம்ப வளர்ந்து போச்சு. அப்ப என்ன ஆகுது? உலகில் எந்த இடத்தில் என்ன நிகழ்வு நடந்தாலும் அது உடனுக்குடனாக உலகில் உள்ள எல்லா இடத்துக்கும் தெரிய வந்து நாம் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, அது கம்யூனிகேஷனாக நமக்கு அந்த செய்திகள் மட்டும் வருகிறதா என்று பார்த்தால் இல்லை. அது இந்த சமுதாயத்தில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி விடுகிறது, பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி விடுகிறது. அப்ப இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் நாம் ஜோதிடம் பார்க்க வேண்டிய சமுதாய சூழலில் இருக்கிறோம். அப்ப இப்ப பாருங்க, ஒரு தனி மனிதனுக்கு ஜாதகம் பார்க்குறீங்க, என்ன சொல்றீங்க? அப்பா, இனி வரக்கூடிய இந்த காலகட்டம் உனக்கு கொஞ்சம் சோதனையான காலம் அப்பா, அப்ப என்ன பண்ணு, கொஞ்சம் நிதானமா இருந்துக்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ஒரு மனிதனுக்கு சொல்லக்கூடிய இந்த அறிவுரையை ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? ஜோதிடர்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு ஜோதிடர்கள் என்பவர்கள் எல்லா நாடுகளுக்கும், எல்லா மனிதர்களுக்கும், எல்லா தேசத்துக்கும் பொதுவாக இந்த இயற்கையில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடப்பதற்கான அந்த காலகட்டங்கள், அந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறத கணித்து சொல்ல வேண்டிய ஒரு ஐநா சபை செய்ய வேண்டிய வேலையை ஜோதிடர்கள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் அதை பொதுவாக யாரும் செய்வதில்லை. என்னன்னா, நம்ம சனி மனிதனுக்கு ஜாதகத்தை பார்க்குறோம், அவர் ஒரு ஃபீஸ் கொடுக்குறாரு, இதை ஒரு தொழிலாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் இது தொழிலாக இருக்கிறதோ இல்லையோ, இது ஒரு சமுதாய நலன் என்ற அடிப்படையில் சமூக தொண்டாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு சிந்தனை கருத்தாக இருக்கிறது. சரி, அப்ப இப்படி இருக்கும் பொழுது இதை பார்க்க முடியுமா, இதை கணிக்க முடியுமா என்று ஒரு கேள்வி வருகிறது. சமுதாயத்தில் என்ன நிகழும் என்பதை கணிக்க முடியுமா என்று ஒரு கேள்வி வருகிறது. ஏன் கணிக்க முடியாது? ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தை கணிக்கிறீர்களே, ஏன் இந்த ஒட்டுமொத்த மனிதர்களின் ஜாதகத்தை கணிக்க முடியாது? எல்லா மனிதர்கள் எல்லாம் சேர்ந்தது தானே இந்த உலகம். அப்ப அதையும் கணிக்க முடியும். இந்த உலகத்தில் ஆறறிவு படைத்த மனிதர்களும் இருக்கிறார்கள், ஓரறிவு முதல் ஐயறிவு வரை இருக்கக்கூடிய உயிரினங்களும் இருக்கிறது. இப்ப ஓரறிவுல இருந்து 5 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் நம்ம ஜாதகம் எழுதியிருக்கோமா? எழுதல, தேவையில்லை. அங்க ஜாதகமே தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அங்கு அந்த ஓரறிவிலிருந்து ஐயறிவு வரை உள்ள உயிரினங்களின் கருமையத்தில், கருமையம்னா ஜெனட்டிக் சென்டர்னு சொல்றோம், அந்த கருமையத்தில் எந்தவித கர்ம வினை என்பதே கிடையாது. அப்ப கர்ம வினையை அடிப்படையாக கொண்டுதான் நாம ஜோதிடம்ங்கிறத நம்ம உருவாக்கி இருக்கிறோம். கர்ம வினைன்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னோம்னா ஜோதிடமே இல்லைங்க, தேவையில்லைங்க.
நம்ம வீட்டில் ஒரு மாடு கண்ணு போட்டிருக்கணும்னு அதுக்கு நம்ம ஜாதகம் எழுதுறோமா? இல்லை. ஏன்னா இந்த ஜாதகம் நமக்கு எதை குறிகாட்டுகிறது என்று சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய கர்ம வினையினுடைய கர்ம பதிவைத்தான் நமக்கு இது காட்டுகிறது. அப்ப இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரச்சனைகள் வருகிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் போர் நடக்குது. இன்னைக்கு அங்க நடக்கக்கூடிய போர் இங்க வீட்டுல, நம்ம வீட்டுல அடுப்பு எரிய மாட்டேங்குது. அங்க நடக்கிற போர்னால 7 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த இட்லி இன்னைக்கு 10 ரூபாய்க்கு போயிருச்சு. 15 ரூபாய்க்கு வித்த டீ இன்னைக்கு 20 ரூபாய்க்கு போயிருச்சு. எல்லாமே சாதாரண ஒவ்வொரு மனிதனும் பாதிக்கப்படுகிறான். ஆக ஒரு இடத்தில் பாதிப்பு உலகம் முழுவதும் பாதிப்பாக இருக்கிறது. சரி, அப்ப இதுல ஏன் அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய மனிதனுடைய துன்பத்துக்கு காரணமாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே இந்த துன்ப உணர்வு என்பது எப்போ வரும்? கர்ம வினையினுடைய விளைவுதான் துன்பம். இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். கர்ம வினையின் விளைவுதான் துன்பம். துன்பம் என்று இயற்கையில் எதுவுமே இல்லை. இந்த இயற்கையின் படைப்பிலே அந்த வானத்தையும் பூமியையும் அதற்கு இடையில் உள்ள அத்தனையும் அந்த படைத்த இறைவன் துன்பம் என்ற ஒரு உணர்வை இங்கு படைக்கவே இல்லை. அப்ப துன்பம்ங்கிறது எங்க உருவாகிறது? இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். துன்பம் என்ற உணர்வை உருவாக்குபவன் மனிதன். மனிதனால் மட்டும்தான் துன்பம் என்ற உணர்வை உருவாக்க முடியும். இவனாக உருவாக்கி கொள்கிறான். உருவாக்கி கொண்டு இறைவனிடம் போய் என்ன கேட்கிறான்? எனக்கு இப்படி துன்பம் வந்துருச்சேன்னு கேட்கிறான். இறைவன் என்ன சொல்லுவான்? அது நீயாக உருவாக்கி கொண்டது, என்னிடம் ஏன் வந்து சொல்லுகிறாய் என்று கேட்பான் அல்லவா? அவன் பேசுவதில்லை. அதனால் அவன் பேசுவது நமக்கு கேட்பதில்லை. அப்ப அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொன்னார் அன்னைக்கு? தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னு சொல்லி வச்சார். சரி, அப்ப இந்த துன்பம் எங்கோ ஒரு அதாவது எத்தனையோ 1000 மைல்களுக்கு அப்பால் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு இங்கு நடக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுக்கு துன்பமாக மாறுகிறது. அப்ப இந்த உணர்வு இங்கு ஏன் வருகிறது? அப்ப இப்படி பார்க்கும் பொழுது இது எந்த கர்ம வினை பதிவை அடிப்படையாக வைத்து இது நடக்கிறது என்று பார்க்க வேண்டுமா வேண்டாமா? பார்க்க வேண்டும். அப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இது எதை அடிப்படையாக வைத்து? இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இது மனிதர்களாக ஏற்படுத்துகின்ற போராக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு இயற்கையால் ஏற்படக்கூடிய பூகம்பம், புயல், சூறாவளி, இன்னும் எத்தனை விதமான இயற்கை அழிவுகள் இருக்கிறது அல்லவா? அதுவாக இருந்தாலும் சரி, இதுவெல்லாம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், சுருக்கமாக அதை நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த மனித குலத்துக்கு ஒரு துன்ப உணர்வை அங்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாகிறது. என்ன சார், முதல்ல என்ன சொன்னீங்க? இயற்கையில் துன்பம் இல்லை என்று ஒன்று சொன்னீர்கள். ஆமா, இயற்கையில் துன்பத்தை உருவாக்கவில்லை. இப்ப இயற்கை சீற்றம் சொல்றீங்க, அது மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்குதுங்கிறீங்க. அப்ப இயற்கை தானே அந்த துன்பத்தை கொடுக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்கலாம். நல்ல கேள்வி, நல்ல அதான் இப்படிதான் கேள்வி இருக்க வேண்டும். அதற்கு சிந்தனை செய்து நாம் பதில் கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இயற்கை எதற்காக இந்த துன்பத்தை கொடுக்கிறது என்று பார்த்தால், இவன் துன்பத்தை உருவாக்கி அதை பதிந்து வைத்திருக்கிறான் அல்லவா? அதற்கு அந்த விளைவை அனுபவிக்க வேண்டிய ஒரு காலம் வரும்பொழுது அந்த துன்பம் அவனுக்கு வந்தே தீரும். இதுதானே ஜோதிடம். ஜோதிடத்தில் என்ன சொல்றோம்? இந்த திசை, இந்த புத்தி வரும் பொழுது நீ இந்த துன்பகரமான காலம். அப்ப என்ன சொல்றான்? அந்த காலத்துல நீ அந்த துன்பத்தை அனுபவிப்பாய். எந்த துன்பத்தை அனுபவிப்பாய்? அவன் உருவாக்கி வைத்திருந்த அல்லது அவனுடைய தாய் தந்தையர் மூதாதையர் உருவாக்கி வைத்திருந்த அந்த துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய காலம். அப்ப இந்த காலம் வரும்பொழுது, இந்த சமுதாய ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு அந்த காலம் வரும்பொழுது அந்த இயற்கை சீற்றமாக வருகிறது.
அப்ப அது தானாக வந்து கொடுக்க வேண்டும் என்று வரவில்லை, கொடுக்க வேண்டியதை இந்த காலத்தில் கொடுக்கிறது. இப்படி சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அப்படி வந்ததுதான் இந்த போர். அப்ப இது எந்த பதிவை அடிப்படையாக கொண்டு வந்தது? இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு யாருக்கு போர் நடக்குது? அங்க நடக்கக்கூடிய நாடுகள், இப்ப ஈரான்ல நடக்குது, இஸ்ரேல்ல நடக்குது, அமெரிக்கால நடக்குது. அப்ப இது அந்த நாட்டினுடைய மனிதர்களுடைய கர்ம பதிவை சார்ந்ததா அல்லது அந்த நாட்டினுடைய அதிபரின் பதிவை சார்ந்ததா? இப்படியெல்லாம் ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள ஓடுதுங்கிறது எனக்கு தெரியுது. இல்லை, அது மட்டும் இல்லை, அதுவும் காரணம். அது ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லலாமே தவிர அது மட்டுமே காரணம் இல்லை. ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயம் இருக்கிறது அல்லவா, 850 கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவ்வளவு பேருடைய அந்த கர்ம பதிவு இருக்கிறது அல்லவா, இது முழுவதும் அவரவர் கர்ம வினை அவரது கர்மையத்தில் ஜெனட்டிக் சென்டர்ல பதியுதுன்னு சொல்றோம் இல்லையா, இது பதியக்கூடிய அனைத்தும் எல்லாமே என்ன ஆகுது? வான்காந்தத்திலும் பதிகிறது. வான்காந்தம்னா த ஸ்பேஸ், நம்ம சொல்றோமே, இந்த பிரபஞ்ச வெளியில் பதிகிறது. அப்ப எல்லா பதிவினுடைய அந்த ஒட்டுமொத்த காப்பியும் அங்க எங்க இருக்கு? வான்காந்தத்துல இருக்கு. அதுதான் என்ன பண்ணுது? இவ்வாறு தூண்டுகிறது. யாரை தூண்டுகிறது? இந்த இயற்கை தானாக தூண்டப்பட்டு இயற்கை சீற்றமாக வரும், அல்லது யாராவது இப்படி போரிட வேண்டும், அதிகாரம் என்ற அடிப்படையில் இவர்களை அடக்க வேண்டும், இப்படி சண்டையிட்டு இது மாதிரி சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களை பயன்படுத்திக் கொள்கிறது இந்த இயற்கை. அப்படித்தான் இந்த போர் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போர் நடப்பதனால் அவர்களுக்கு, அங்கு இருப்பவர்களுக்கு பெரிய துன்பம் என்று சொன்னாலும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் துன்பம் வருகிறது. அப்ப இது எந்த காலகட்டத்தில் நடக்கும்? இதை எப்படி கணிப்பது என்று கேட்டால், நீங்க பொதுவாக பாருங்க, மனிதனுடைய கர்ம வினையை கழிப்பதற்கு கர்ம காரகன் அப்படின்னு ஒரு கிரகத்தை சொல்றோம். எதை சொல்றோம்? சனி என்பதை சொல்லுகிறோம். நீ நல்லா பாருங்க, சனி என்பது கெடுப்பது போல் யாரும் கெடுக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நம்மளுடைய கர்ம வினை பதிவுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து நம்மை திருத்துவது என்பதுதான் அந்த சனியினுடைய வேலை. இந்த சனி எந்த அளவுக்கு கொடுக்குமோ அதே அளவுக்கு இந்த ராகுவும் அதே போல கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த சனி ராகு இரண்டும் எவ்வளவு கொடுக்க முடியுமோ கெடுபலன்களையும் கொடுக்கும், எவ்வளவு நல்ல பலன்களை கொடுக்க முடியுமோ அதையும் கொடுக்கும். இதைத்தான் சொல்லுவாங்க, சனியை போல் கெடுப்பாரும் இல்லை, சனியை போல் கொடுப்பாரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்ப இது எதை பொறுத்து இருக்கிறது? அவரவருடைய அந்த கர்ம பதிவுக்கு தகுந்தார் போல் இது கொடுக்கப்படுகிறதா கெடுக்கப்படுகிறதா. அப்ப இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு வேலை இந்த ரெண்டு செய்யும். இந்த ரெண்டு கிரகமும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரகம் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, கோச்சாரத்துல இந்த சனியும் ராகுவும் ஒரே டிகிரியில ஒன்றாக இணைகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப ரெண்டு பேரும் இந்த சமுதாயத்தை தூய்மை செய்யக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த கிரகங்கள். இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும்? அப்ப இந்த ரெண்டும் ஒண்ணு சேர்ற காலத்துல அந்த வீரத்தையும் வேகத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய செவ்வாயும் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும்? அப்ப பாருங்க, கோச்சாரத்துல ராகு, சனி, செவ்வாய் இந்த மூன்றினுடைய இணைப்பு எப்ப வருதோ அப்பொழுதெல்லாம் இப்படி போர் மூலமாக அல்லது பெரிய இயற்கை சீற்றம் மூலமாக அது வரும். நீங்க இதை எப்படி பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னம்னா, இந்த சனி ராகு செவ்வாய் இப்படி ஒரு காம்பினேஷன் வர்ற காலத்துல போர் என்ற வகையில் மனிதர்களே மனிதர்களுக்கு துன்பம் கொடுத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் நடக்கலாம். ஆனால் இதே வேறு ஒரு வகையில பாருங்க, இதே அந்த சனியும் அந்த செவ்வாயும் கேதுவோடு இணைகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப எப்படி வரும்? இதே விளைவுகள் வரும். அது எப்படி வரும் அப்படிங்கிறோம்னா, அது இயற்கையின் சீற்றமாக, இயற்கையிலிருந்து வர கிருமிகள் மூலமாக அல்லது இயற்கை சீற்றமா அப்படி வரும். இது எப்படி நம்ம பிரிச்சு பார்க்கலாம்னா, நமக்கு ஜோதிடர்களுக்கு தெரியும், ராகு ரொம்ப பிரம்மாண்டமா எதனாலும் செய்யும்.
அப்ப துன்ப விளைவுகள் இந்த மனித குலத்துக்கு பிரம்மாண்டமாக வருகிறது என்று சொன்னால் ராகுவோடு இணையும் போது. ஆனா வர்றதே தெரியல, ஆனா பெரிய துன்பமா மாறிடுச்சு அது கேதுவோட இணையும் போது. அப்ப நீ நல்லா பாருங்க, கேதுவோடு சனியும் செவ்வாய் குரு இவைகளெல்லாம் இணைப்பு வரும் பொழுது கொரோனா என்ற தொற்று வந்தது. இப்பொழுது ராகுவும் சனியும் செவ்வாயும் இணையும் போது இந்த போர் வந்திருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில நாம இந்த கிரகங்களின் இணைவை வைத்து இந்த சமுதாயத்தில் இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கும் அல்லது தீயது நடக்கும் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் ஏதோ ஒன்று நடக்கும் என்றுதான் சொல்ல முடியும். ஜோதிடத்தில் நம்ம என்ன சொல்ல முடியும்னா இந்த இணைவு கெட்டதைத்தான் நடத்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் மனிதர்கள் எல்லாம் நல்லவர்களாக மாறிவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல செயல்களை செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள். நம்ம மக்கள் அவ்வளவு தூரத்துக்கு நல்லவர்களாக மாற மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு ரொம்பவே இருக்கு. அப்படிதான் இருக்கு. அப்படி சப்போஸ் நல்லவர்களாக மாறிவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இந்த இணைப்பு வரும் பொழுது என்ன நடக்கும்? மிகவும் அற்புதமான நல்ல பலன்கள் நடக்கும். அப்ப யார் கையில இருக்கு? ஒவ்வொரு தனி மனிதன் கையில இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிடுறோம்? அவர் தான் பிரச்சனை, இந்த அதிபர் தான் பிரச்சனை, அந்த அதிபர் தான் பிரச்சனை. நம்மளே எங்கேயும் என்ன சொல்றோம்? இங்க அரசாங்கம் சரியில்லையா, அவர் மந்திரி சரியில்லையா, இவர் சரியில்லையா? ஏன் அவர்கள் சரியில்லை? ஏன் அவர்கள் சரியில்லை? சரியில்லாத மந்திரிகள் தான் வருகிறார்கள், சரியில்லாதவர்கள் தான் அரசியலில் இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் மக்கள் எல்லாம் சரியில்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால சரியில்லாதவர்கள் தான் வருவார்கள். நீயே ஒரு மகான் சொல்றாரு, வாழத் தெரியாத ஒரு வாழும் நாட்டிலே ஆளத் தெரியாத ஒரு ஆட்சி தான் நடக்கும். அப்ப எங்கு மாற்றம் வர வேண்டும்? ஒவ்வொரு மனிதனிடம் மாற்றம் வர வேண்டும். ஒவ்வொரு மனிதனிடம் மாற்றம் உங்களுடைய கர்மயத்தை எல்லாம் தூய்மை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த வான்காந்த பதிவு என்ன ஆயிடும்? தூய்மை ஆயிடும் அல்லவா? அப்ப எந்த அதிபரும் எந்த அதிபரோடும் சண்டை போடணுங்கிற எண்ணமே வராது. அப்ப இப்ப இது ஏன் நடக்கிறது? அங்க அவங்க அதை அடைச்சு வச்சுட்டாங்க, அதனால கப்பல்லாம் வரல, அதனால அங்க அரிசி கிடைக்கல, பழம் கிடைக்கல, காய்கறி கிடைக்கலன்னு அங்கிட்டு துன்பம். இங்க டீசல் கிடைக்கல, கேஸ் கிடைக்கல, இங்க இட்லி விலை ஏறி போச்சு, டீ விலை ஏறி போச்சுன்னு இங்க துன்பம். இப்போ இவர்களெல்லாம் துன்பப்பட வேண்டும் என்ற ஒரு கர்ம பதிவு இருப்பதனால் அது இந்த சமுதாயத்தில் வான்காந்தத்தில் தூண்டி அங்கு இருப்பவர்களை இந்த மாதிரியான போரில் ஈடுபட செய்திருக்கிறது. ஆனால் இது ஒரு பெரிய போர் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் என்று கேட்டால் இந்த ராகுவும் சனியும் இணைந்து இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இந்த இணைப்பை எப்படி பார்க்கணும்னா, இந்த ராகு எத்தனை டிகிரியில் இருக்குன்னு பாருங்க. இந்த ராகு இருக்கக்கூடிய டிகிரியில முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 7 டிகிரி வச்சுக்கோங்க, மொத்தம் 14 டிகிரி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள சனி உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நகர்ந்து அந்த 14 டிகிரி நகர்ந்து போறதுக்கு ஒரு காலம் எடுக்கும். அந்த காலகட்டம், இந்த காலகட்டத்தில் அது உள்ள இருக்கும்போது செவ்வாயும் உள்ளே வந்திருந்தால் இது பெரிய உலக போராக வெடித்திருக்கும். ஆனால் நமது நல்ல நேரம் இந்த கர்ம பதிவுகள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால என்ன ஆயிடுச்சு, இப்போ அந்த சனி எங்க என்ன ஆயிடுச்சு, அந்த ராகுனுடைய டிகிரியிலிருந்து வெளியில விலகி போன பிறகு செவ்வாய் ராகுக்குள்ள வந்தது. இது ரெண்டும் முன்னாடியும் பின்னாடியும் வந்ததுனால இது பெரிய உலக போராக இல்லை. இது ஒரு பெரிய போர்லாம் சொல்ல முடியாது. ஒரு போர்னு சொன்னா எத்தனை பேர் இறப்பார்கள்? இந்த போர்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. நீங்க இன்னைக்கு வச்சுக்கங்க, இன்னைக்கு இந்த போர் நடந்து இப்ப 40-45 நாள் ஆகுது. இந்த 45 நாள்ல எத்தனை பேர் இறந்தாங்க? இதுக்கு முன்னாடி, இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி காசாவில் எவ்வளவு பேர் இறந்தார்கள்? 10,000 20,000. இப்ப எது போர்? அப்ப இது பெரிய போரெல்லாம் இல்லை. ஏன் என்று அதையும் நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கிறோம். ஏன்னு கேட்டா அந்த சனி ராகு இருக்கும்போது செவ்வாய் உள்ள வரல, தப்பிச்சிட்டோம். அதே சமயத்தில் என்ன ஆகுது, இப்ப பாருங்க, இந்த மிதுனத்துல குரு இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த குரு இந்த காம்பினேஷனுக்குள்ள வரல, மிதுனத்தில் குரு இருந்து கொண்டு அந்த ராகுவை என்ன செய்கிறது? பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த பார்வை இருக்கிறதுனால இதனுடைய வீரியம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது.
ஆக இது பெரிய மூன்றாம் உலக போராக போவதற்கு அளவுக்கு இல்லை. ஆக நாம இந்த ஜோதிட நகர்வுகள், கிரகங்களின் நகர்வுகளை வைத்து நாம் என்ன பண்றோம், இந்த போர், இயற்கை சீற்றம் போன்ற சமுதாய நிகழ்வுகளை கணிக்க முடிகிறது. இதை கணித்து சொல்ல வேண்டிய பொறுப்பு ஜோதிடர்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஜோதிடர்கள் இதை கணித்து சொல்வதனால் எனக்கு இதுக்கு யார் ஃபீஸ் கொடுப்பா, இந்திய பிரதமர் கொடுப்பாரா, அமெரிக்க பிரதமர் கொடுப்பாரா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா எந்த பிரதமரும் கொடுக்க மாட்டார் ஃபீஸ். இதுக்கு அந்த ஜோதிடருக்கு ஃபீஸ் எங்க கிடைக்கும் கேட்டா இயற்கையிலிருந்து கிடைக்கும், இறைவனிடமிருந்து கிடைக்கும், புண்ணியமாக கிடைக்கும். அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஜோதிடர்கள் பொருளுக்காக, பணத்துக்காக மட்டும் ஜோதிடம் பார்க்க கூடாது, புண்ணியத்துக்காகவும் பார்க்கணும், அதை தொண்டாகவும் பார்க்க வேண்டும். இந்த சமுதாயத்திலே தொண்டாக செய்ய வேண்டிய ஒரு வேலை, பொறுப்பு என்பது யார் யார் தெரியுமா? ஆசிரியர் பணி, மருத்துவர் பணி, ஜோதிடர் பணி. இது மூணு தொண்டாக செய்ய வேண்டிய பணி. ஆனாலும் சொல்லுவாங்க ஜோசியர்லாம் காசு வாங்கிட்டு ஜோசியம் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவத்துக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த கோயிலில் ஒரு உண்டியலை போட்டு பாப்பான்னு மந்திரிச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு, மருந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாரு, இலை தலையை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு அந்த மருத்துவமும் அந்த கல்வி, ஆசிரியர் பணியும் ஜோதிடரும் கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய நிலைக்கு சென்று விட்டதை பார்க்கிறோம். இது பெரிய கர்மவினை பதிவு. இப்படியும் போகக்கூடாது. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த சமுதாயம் என்ற அடிப்படையில் இதை பார்த்து சொல்ல வேண்டியது நமது கடமை. இப்படி சொன்னோன்னே எல்லா மக்களும் திருந்திடுவார்களா என்று கேட்டால் அதை கேட்டு மாறக்கூடிய ஒரு சின்ன பர்சன்டேஜாவது இருக்கும் இல்லையா, அதையாவது நாம் செய்வோம். அல்லது இந்த ஜோதிடர்களாவது நாம் திருந்துவோம் அல்லவா என்ற அடிப்படையில் இந்த போர் நிகழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் ஜோதிட ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக, சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் நகர்வுகளின் அடிப்படையில் நாம் இதை கணிக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு கணிப்பை இப்பொழுது நம்ம அட்வான்ஸா கணிச்சு பார்ப்போம். என்ன, இப்ப பாருங்க, இப்ப செவ்வாய் வெளியே வந்துடும். இப்ப நாளைக்கு 19ஆம் தேதி என்ன ஆகுது, சனி என்ற அந்த கோளினுடைய சரியான டிகிரியில என்ன வருது, செவ்வாய் வருது. இப்ப அது நகன்று வெளியே வந்துடும். மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அந்த செவ்வாய் நகன்று மேசத்துக்கு சென்று விடும். அப்ப ராகு, சனி, செவ்வாய் எல்லாம் தனித்தனியா போயிடும். இது அமைதி வந்து விடும். இப்ப நம்ம கணிப்புல இது அமைதி வந்துவிடும், நார்மலுக்கு வந்துருவோம். ஆனால் இது வந்த பிறகு அடுத்த ஒரு பகுதியை பாருங்கள். இப்போ குரு என்பது உச்சத்தில் கடகத்துக்கு செல்ல இருக்கிறது. ஜூன் மாசம் 1ஆம் தேதி கடகத்துக்கு வந்துடும். குரு உச்சமாகிறது. எல்லாருக்கும் ரொம்ப 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 நல்ல பலன் என்று எல்லாரும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உச்ச குருவை வைத்துக்கொண்டு நாம் வாழப்போகிறோம் என்று நாம் நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதான் இருந்தாலும் அது என்ன ஆகிறது, அந்த நவம்பர் டிசம்பர்ல கடகத்தை விட்டு அதிசாரத்தில் சிம்மத்துக்கு போகுது. அதிசாரத்தில் நகர்கிறது. அங்க நகரும் போது அங்க என்ன இருக்கு, அந்த சிம்மத்துல அதுவும் மகம் நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த மக நட்சத்திரத்துக்குள்ளேயே வந்துடும் கேது. ரொம்ப நெருங்கி வந்துடும், மகம் நட்சத்திரத்துக்குள்ளேயே வந்துடும். அது எது, கேதுவனுடைய நட்சத்திரம் சுயசாரத்தில் இருக்கும். அந்த சுயசாரத்தில் கேது இருக்கும்போது இந்த குரு போய் உள்ள போய் இணையும். இணையும் போது ஏதோ ஒன்றை நமக்கு செய்யுமா, ஏதோ ஒன்று நிகழுமா, நிகழும். இவ்வளவு பிரம்மாண்டமாக போர் அப்படி இப்படி எல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு வகையில் பொருளாதார, ஏன்னா தனகாரணம் அல்லவா சூரிய குரு. அப்ப இந்த உலகம் முழுவதும் ஒரு பொருளாதார ரீதியாக எங்கோ ஒரு பெரிய தொய்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா. இப்பயே நம்ம சொல்லுவோம், பெரிய மில்லு அதிபர்கள், தொழில் அதிபர்கள் எல்லாரும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு இன்னைக்கே சொல்லுவோம். என்னமோ ஜோதிடர்கள் இந்த எல்லாமே இதெல்லாம் வந்த பிறகு இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால வந்துச்சு, ஏன் இதெல்லாம் முதலே சொல்லலை, இப்படி இந்த கேள்வியில இப்ப சொல்றோம். நவம்பர், டிசம்பர், ஜனவரியில பாருங்க. அது மட்டுமல்ல, அந்த கேதுவும் குருவும் இணையக்கூடிய காலத்துல நம்மளுடைய கெட்ட நேரம், மனிதர்களுடைய கெட்ட நேரம், செவ்வாயின் நகர்ந்து போய் என்ன பண்ணிடுது, அந்த கேதுக்குள்ள வருது, இந்த காம்பினேஷன் வருது. இந்த காம்பினேஷன் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை இந்த சமுதாயத்துக்கு ஏற்படுத்த போகிறது என்பதையும் நாம இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்வோம். இவ்வாறு இதை கணித்து பார்க்கும் பொழுது இந்த காம்பினேஷன் வரும் பொழுதெல்லாம் இந்த சமுதாயத்தில் பெரிய துன்பம் வருமா,
என்று ஒரு கேள்வியை நீங்கள் கேளுங்கள். அப்படி நாங்கள் சொல்லவே மாட்டோம். மனிதர்கள் எல்லாம் திரிந்து விட்டார்கள், நல்லவர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் இந்த காம்பினேஷன் வரும் பொழுது இந்த உலகம் பிரமாதமான ஒரு வளர்ச்சியை எடுக்கும். அப்ப இது நன்மையான வளர்ச்சியா தீமையான பாதிப்பா என்பது கிரகங்கள் முடிவு செய்வதில்லை, நாம் தான் முடிவு செய்கிறோம் என்ற அடிப்படையில் இந்த ஜோதிடத்தை அணுகி பாருங்கள். சமுதாய உணர்வோடு பாருங்கள். சமுதாயத்துக்காகவும் ஜோதிடத்தை பார்க்க வேண்டும் என்று அனைத்து ஜோதிட ஞானிகள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.